ஸோ போன கிளாஸ்ல வந்து இதோட நிறுத்தினோம். தத்து நிஷம்ய ராஜா விக்ரமஸ்ய அலங்காரம் அனஹங்காரம் போதயன்னிவ தானவ விஜயே வஜ்ரிணः ஏவ வீரியம் ஹேதும் உபன்யஸ்ய சகே நாயம் அவசரோ மம சதக்ரதும் திரஷ்டும் त्वमेव अत्र भवति प्रभोः अन्तिकं प्रापय इति अवोचत्. கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஊர்வசிய வந்து காப்பாத்திடுறான் விக்ரமன். காப்பாத்திட்டு அவனுடைய அந்த இவனுடைய இந்திரனுடைய தேரோட்டி வந்து ஒருத்தன் வரான். ஐ திங்க் அவன் அவன் வந்துட்டு ஹி சேஸ் இந்த மாதிரி உன்னை ரொம்ப அவர் புகழ்ந்தார் அப்படிங்கிறான். இல்ல இல்ல, தானவ விஜயே வஜ்ரினக ஏவ வீரியம் ஹேதும் அப்படின்னுட்டு தானவ ராட்சசாளனுடைய அவளை அகெயின்ஸ்ட் வின் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து நான் இல்ல, இந்திரன் தான். அப்படி அது அவன் தான் ஹேது அப்படிங்கிறத உபன்யஸ்ய அதை வந்து ஸ்தாபயித்வா அதை பிரசன்ட் பண்ணிட்டு சகே இது வந்து திஸ் இஸ் நாட் த டைம் டு மீட் இந்திரா சதக்ருத்தும் திருஷ்டும். நீயே வந்து இந்த ஊர்வசியை கொண்டு போய் பிரபோஹோ அந்திகம் துவமேவ அத்திர பவதீம் பிராபய, இவளை வந்து கொண்டு போய் சேர்த்துரு இது அவோச்ச. அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. சரியா? அவன் பேர் சித்திரரதன். கந்தர்வராஜா. கந்தர்வராஜா. அவன் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டு. சரியா? படிக்கும். யதா பவான் மன்யதே இதி அபிதாய சித்ரரதः பிரதஸ்தே. யதா பவான், as you like, as you feel, as you think அப்படின்னுட்டு இதி அபிதாய. இதி அபிதாயன உக்துவான்னு அர்த்தம். அபி தாங்கிறதான் தாத்து லெப்ல இருக்கு. அபிதாய உக்துவா சித்திரரதா பிரதஸ்தே. அந்த சித்திரரதனானவன் கிளம்பிடுறான். ஸோ இந்த பிரதஸ்தேங்கிறது ஸ்தா தாத்து, பிரங்கிறது உபசர்க்கம், லிட்டு ஆத்மநேபதியில இருக்கு. ஜென்ரலி தஸ்தவ் அப்படிங்கிறது திஷ்டதி, தஸ்தவ் அப்படிங்கிறது பரஸ்மைபதி ரூபம் தான். சமவி பிரவிப்யோ ஸ்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம். சமு அவ பிரவி இந்த மூணு உபசர்க்கம் வந்து ஸ்தா தாத்துவுக்கு முன்னாடி வந்துடுத்து அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பரஸ்மைபதிக்கு பதில் ஆத்மநேபதி ஃபார்ம் எடுத்துன்றோம். திஷ்டதி உபதிஷ்டதே, திஷ்டதி பிரதிஷ்டதே, தஸ்தௌ பிரதஸ்தே. சரியா? விதிஷ்டதி இந்த மாதிரி ரூபம் வந்துடும். சரியா இருக்கா? மேல படியும். அப்சரசோபி ராஜ்ஞே சப்ரணாமம் தன்யவாதானுதீர்ய சித்ரரதம் அனுப்ரஸ்திதாக. ஆமா, அப்சரசோபி அந்த அப்சரசுகளும் கூட ராஜ்ஞே ராஜா கிட்ட அந்த விக்ரமே சப்ரமாணம் பிரமாணேன சகிதம் சப்ரமாணம் தன்யவாதானு உதீரிய தன்னுடைய வணக்கங்களை ஆர் நன்றியை உதீரிய உக்துவான்னு அர்த்தம். உது ஈருங்கிறது தாத்துவாங்க. ஈரதே அப்படின்னு ரூபம் வரும். இங்க ஈரிய அப்படிங்கிறது உங்களுக்கு லெப்புல இருக்கு. சோ சித்திரரதனை அனுப்பிரஸ்திதாக அவனை பின்தொடர்ந்து அவ சென்றான். சரியா? பிரஸ்திதாக அப்சரசோபி பிரஸ்திதாக. அதுக்கப்புறம் உபகாரிணமபி பிராணதாதாரமபி ராஜானம் லஜ்ஜாவசாத் ஆப்ரஷ்டும் அசக்னுவதி ஊர்வசி சகி முகேன தம் ஆமந்திய சுகுமாரைஹ தஸ்ய குணைஹ சந்திரானிதேவ மந்தம் மந்தம் உச்சசால. ஆமா. சோ வந்து உபகாரிணம் அப்படி பிராணதாத்தாரம் அப்படி. உபகாரிணம் அப்படின்னா யாரு வந்து உபகாரம் பண்ணாலோ, பிராணதாத்தாரம் தன்னுடைய பிராணனை கொடுத்தாளோ, திருப்பி கொடுத்தாளோ அப்படின்னா பிராணனை சேவ் பண்ணாலோ, அப்படிப்பட்ட ராஜாவை லஜ்ஜாவசாத்து வெக்கத்தின் காரணத்தினால் ஆப்ரஷ்டும் திருப்பியும் போய் அவங்கிட்ட பேசுறதுக்கோ அவனை கேட்கறதுக்கோ அசக்னுவதி ஊர்வசி, அது அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. who was unable to talk to him or approach him. அப்படி இருக்கின்ற அந்த ஊர்வசியானவள் சகி முகேன அந்த சகி வாயிலாக அவளுடைய முகம் அப்படின்னா த்ரூ ஹர் மவுத்னு சொல்றோம் இல்லையா, வேர்ட்ஸ் த்ரூ ஹர், சென்ட் அ வேர்ட் த்ரூ ஹர்னு சொல்றோம் இல்லையா. சகி முகேன தாம் ஆமந்திரிய அவரை வந்து வரவேற்று ஆர் இன்வைட் பண்ணி சுகுமாரைஹி தஸ்ய குணைஹி சுகுமாரமான அழகான மனதை கவரக்கூடிய ஒரு ரொம்ப கோமலமான வெரி சாஃப்ட் நேச்சர் தஸ்ய அந்த ராஜ்ஞா குணைஹி ராஜாவினுடைய குணங்களினால் சந்தானிதா இவ சந்தானிதான பத்தான் அர்த்தம் கட்டப்பட்டவள் போல குணங்களினால் இழுக்கப்பட்டவள் போல மந்தம் மந்தம் உச்சஜால முள்ளமாக
மந்தம் மந்தம்னா ஸ்லோலி ஸ்லோலின்னு இல்ல, கிராஜுவலின்னு அர்த்தம். கிராஜுவலி உச்சசால அங்கேருந்து அவ கிளம்பி போனா. சச்சால சலதி சச்சால உச்சசால அப்படிங்கிறது உத்துங்கிறது உபசர்க்கம். உச்சசால உங்களுக்கு வந்து தகாரத்துக்கு சகாரம் வந்திருக்கு சந்தியில. சாலங்கிறது மொள்ளமாக அங்கேருந்து கிளம்பினான். சரியா? அப்புறம் कटाक्ष विक्षेपच्छद्मना च विक्षिपन्ती इव राज्ञः हृदये अनुरागबीजानि पदे पदे परिवृत्य सस्पृहम् अवलोकयामास. So, சா ஊர்வஷி சஸ்பிருகம் அவலோகயாமாச. அதான் மெயின் சென்டென்ஸ். சஸ்பிருகம் அப்படின்னா ஸ்பிருகேன, ஸ்பிருகானாலே ஸ்னேகன்னு அர்த்தம், ஒரு அஃபெக்ஷன் அர்த்தம். சஸ்பிருகம் அப்படின்னா ஸ்பிருகையா யுக்தம், ஸ்பிருகையா சக ஆர் ஸ்பிருகேன சக தம், அந்த சஸ்பிருகம் அவலோகயாமாச, ஒரு பிரேமையோடு கூட அவனை பார்த்தாள். சரியா? என்ன அப்படின்னா கடாட்ச விக்ஷேப சத்மனா, கடாட்சங்களை, கடாட்சம்னா கிளான்சஸ், அதனுடைய அதாவது அபாங்க தர்ஷன வியாஜேன, அந்த கிளான்சஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற. சத்மம்னாலே, சத்மம்னா மறைவுன்னு அர்த்தம், வியாஜம்னு அர்த்தம். சரியா? வியாஜேன அந்த அபாங்கங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு வியாஜேன ராஜ்ஞः ஹிருதயே அனுராக பீஜானி விக்ஷிபந்தி இவ. சரியா? ராஜாவினுடைய ஹிருதயே மனதில் அனுராக பீஜானி, அனுராகங்கள், அனுராகங்களுடைய பீஜங்களா? ஏன்னா அனுராகங்களே பீஜங்களா? அனுராகம்னா ஆசை. அந்த ஆசை என்கின்ற ஒரு பீஜம், ஒரு சீட விக்ஷிபந்தி இவ, க்ஷிபந்தி விக்ஷிபந்தி, த்ரோ பண்றது போல, அதை கொடுப்பது போல, பதே பதே பரிவிருத்திய, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் திரும்பி பார்த்து, சஸ்பிருகம் அவலோகயாமா. அந்த இது ஒரு இதுல வரும் இல்லையா, பலட்கே பலட்கே அப்படின்னுவான். சோ அந்த பலட் பண்ணிண்டே அவ பரிவிருத்திய சஸ்பிருகம் அவலோகயாமாச. இல்லையா? கடாட்ச விக்ஷேப சத்மனா, கடாட்சஸ்ய விக்ஷேபः கடாட்ச விக்ஷேபः, கடாட்ச விக்ஷேபः ஏவ சத்மா, அந்த சத்மனா ராஜ்ஞः ஹிருதயே, ராஜாவினுடைய ஹிருதயத்தில் அனுராக பீஜானி, பீஜானி அனுராகம், அனுராக ஏவ பீஜானி, பீஜம்னா உங்களுக்கு சீடு, விதை. சோ அனுராகம் ஆசை என்கின்ற விதையை விக்ஷிபந்தி இவ, எரிவது போல, பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பரிவிருத்திய டர்ன் பண்ணி சஸ்பிருகம் அவலோகயா. சரியா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கடாட்ச விக்ஷேப பச்சத்மனா, திருப்பி விக்கிரக வாக்கியம் சொல்றேளா? கடாட்சஸ்ய விக்ஷேபः கடாட்ச விக்ஷேபः, கடாட்ச விக்ஷேப ஏவ சத்மன்னு தேன சத்மனா. धन्यवादः. नेक्स्ट. अथ सा कथञ्चित् प्रस्थिता न केवलं प्रियसखीमिव राज्ञः कीर्तिं, किन्तु तदीयं हृदयमपि आत्मना सह नयन्ती गगनम् उत्पपात. அத சா ககனம் உத்பபாத. அதான் மெயின் சென்டென்ஸ். பிறகு அவள், அந்த ஊர்வசியானவள், ககனம் ஆகாசத்தை நோக்கி சென்றாள். பபாதங்கிறது ஃபாலு, உத்பபாத அப்படின்னு உட்டயனம் கிருத்துவான்னு சொல்றோம், மேல் நோக்கி உத்பததி. ஆமா. சோ அத சா கதம்சித், எப்படியோ, பிரஸ்திதா, எப்படியோ இந்த மாதிரி பரிவிருத்திய சஸ்புருவம் அவலோகயாமாச, அப்படியே பார்த்துட்டே அவன் வந்து கதம்சித்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். இதெல்லாம் நீங்க பின்னாடி லேட்டர் சாகுந்தலம் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் இதே சீன்ஸ் தான் வரும். புரியுறதா? அவ வந்து அந்த அந்த பிரமரத்தினுடைய பிரமரா இன்சிடென்ட் வரும், அவ பயப்படுவோ, போகும்போது அவளுடைய மேல் சேலை வந்து அந்த பல்லு வந்து இதுல damsel in distress. ஆமா, அப்புறம் கால்ல வந்து முள்ளு குத்தும். சரி, அவளுடைய அங்கேருந்து கிளம்புற ஒரு மூமெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கும் இல்லையா? அதுதான் அவன் சொல்லுவான் துஷ்யந்தன், அவ பண்றதெல்லாம் ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஆனா காமி ஸ்வதாம் பஷ்யதி அப்படின்வான் ஒரு வார்த்தை. காம வசத்துல இருக்கிறவா என்ன அப்படின்னா, அவ ஏதோ அங்க போகும்போது இப்படி திரும்பி பார்த்திருப்பா, பட் இஃப் ஹி ஹாஸ் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் தட் கேர்ள், தன்னைதான் பாக்குறானோங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவான். சோ காமி ஸ்வதாம் பஷ்யதி, அவ வந்து என்ன வியாஜத்துல அங்க நின்றாலோ போனாலோ தெரியாது, ஆனா எனக்கோசரம் தான் நின்றா, எனக்கோசரம் தான் அந்த பிரமரத்துல கிட்டே இருந்து பயப்படுற மாதிரி காமிச்சுண்டா அப்படின்னு விட்டு அந்த பிரமரத்தை பார்த்து வர்ணிப்பான்.
நான் வந்து பாரு இங்க நின்னுண்டு வந்து அவளை வந்து சலாபாங்காம் திருஷ்டி, அவளுடைய கண்ணு அசைவ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். தொமேவ கிருதி, நீ தான் புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த பிரமரத்தை பார்த்து சொல்லுவான். ஏன் அப்படின்னா, நான் இங்க தூரத்துல இருந்து அவளை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஜம்மு ஜம்முன்னு அவ பக்கத்துல போய் அவளை என்னெல்லாம் எவ்வளவு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல அவளுடைய லிப்பு கிட்ட போனேன், அவளுடைய கண்ணு கிட்ட போனேன் அப்படின்னு அந்த பிரமரத்தை வந்து அவன் வர்ணிப்பான். வர்ணிச்சுட்டும் இதெல்லாம் வியாஜமே என்ன அப்படின்னா, ஒரு சத்மா தான், ஒரு நிமித்தம் தான். எதுக்கு அப்படின்னா என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு நானே கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா காமி ஸ்வதா பஷ்யதி. சா கதம்சித் பிரஸ்திதா, எப்படியோ அவ வந்து கிளம்பினா. ந கேவலம் பிரியசகீம் இவ, ந கேவலம் பிரியசகீம் ராஜ்ஞः கீர்த்திம் கிந்து ததீயம் ஹிருதயமபி ஆத்மனா சக நயந்தி. வெறும் அவளுடைய ஃப்ரெண்டை மாத்திரம் அவ அழிச்சுண்டு போல, ராஜாவினுடைய கீர்த்தியையும் கிந்து ததீயம் ஹிருதயம் அப்படி அவனுடைய அந்த ராஜாவினுடைய மனதையும் ஆத்மனா சக தன்னோடு கூட நயந்தி எடுத்து போறவளாக அழிச்சுண்டு போறவளாக ககனம் உத்பபாத, அவ வந்து ககனத்தை ஆகாசத்தை நோக்கி சென்றா. ஓகேவா? அதுக்கப்புறம் यस्मिन् अहनि भगवतः सूर्यस्य उपस्थानं कृत्वा प्रतिनिवृत्तः राजा ततः प्रभृति शून्यहृदयैव लक्ष्यत. அதாவது இப்போ நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா அவ வந்து போயிடுவா, இவன் வந்து நாட்டை நோக்கி வந்துடுவான். யாரு? நம்ம விக்ரமன் வந்துட்டு அவகிட்ட ஆசக்த ஹிருதயா ஆர் வைக்கப்பட்ட மனதோட அவன் he was totally immersed in her thoughts. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில அவன் இருந்துட்டு இருப்பான். யஸ்மின் அகனி பகவதः சூரியஸ்ய உபஸ்தானம் கிருத்வா பிரதிநிவృத்தः ராஜா ததः பிரவருத்தி. இது வந்து என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த டயலாக்ஸ் ஆஃப் ஒரு சேட்டி. ஒரிஜினல்ல அவ பேரு நிபுணிகான்னு பேரு, அந்த வேலைக்காரி பேட. ஏன்னா அவ வந்து ரொம்ப நிபுணா, ரொம்ப புத்திசாலி, அதனால அவளுக்கு நிபுணிகான்னு பேர் வச்சிருக்காரு அவர் காளிதாசன். சோ அந்த நிபுணிகாங்கிறவோ இந்த ராக்னி இருக்காளோனோ, இவளுடைய ராணி இருக்கானோ, இந்த இவனுடைய விக்ரமனுடைய ஒய்ஃப். சோ அவ வந்து டவுட் பண்ணுவோம், என்ன இவ ஒய் இஸ் ஆல்வேஸ் ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியே இருக்கானேன்னுட்டு. சோ அவ வந்து அவனை விசாரிச்சுட்டு வா அப்படின்னுட்டு அனுப்புவோம். அந்த இடம் தான் 2வது அங்கத்தினுடைய ஸ்டார்டிங். சோ யஸ்மின் அஹனி, எந்த நாள்ல பகவதः சூரியஸ்ய உபஸ்தானம் கிருத்துவா, பகவானான சூரியனுக்கு உபஸ்தானம் அப்படின்னா அந்த சூரிய மரியாதை, கார்த்தால பண்ற அந்த உபாசனை, அந்த உபஸ்தானம் கிருத்வா பிரதிநிவృத்தः ராஜா, திரும்பி வந்த இந்த ராஜாவானவர் ததः பிரபுருதி, அப்போலிருந்து சூன்ய ஹிருதயா இவ. சோ சூன்யம் ஹிருதயம் எஸ்ய சஹா சூன்ய ஹிருதயா. சரியா? யாருக்கு வந்து சூன்யமான அப்படியே பிளாங்கான ஒரு மனசு, அப்படியே டோட்டல் பிளாக் அவுட் இல்ல, அந்த மாதிரி சூன்ய ஹிருதயா இவ அலட்சியத, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எம்டி மைண்டடா இருக்கானே இருந்தான் அப்படிங்கறத நமக்கு சொல்றார். ஒரிஜினல்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறத அந்த ராணியானவள் பார்த்துடுறான். புரியுறதா? அதுக்கப்புறம் तत्र केनापि बलवता हेतुना भवितव्यमिति मत्वा तद्रहस्यान्वेषणाय राज्ञः पट्टमहिष्या काशीराजपुत्र्या विसर्जिता निपुणिका नाम चेटी राज्ञो मित्रं मानवकम् अन्विषयन्ती प्रस्थिता, अन्विष्यन्ती प्रस्थिता. அன்விஷ்யந்தி பிரஸ்திதா. சோ அன்வேஷனம்னாலே தேடுறதுன்னு அர்த்தம். அன்விஷ்யந்தி அப்படிங்கிற சத்ருல இருக்கு. அன்விஷ்யந்தி நிபுணிகா அன்விஷ்யந்தி பிரஸ்திதா. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, தத்ரனா தஸ்மின் விஷயே, இந்த ராஜ்ஞः சூன்ய ஹிருதய இவ அலட்சியத கலு. சோ தஸ்மின் விஷயே கேனாபி பலவதா ஹேதுனா பவித்தவ்யம். சும்மா வந்து ஏதோ இன்னைக்கு கரண்ட் வரல அப்படிங்கிறதுனால ராஜா வந்து இவ்வளவு துக்கமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க மாட்டான். கேனாபி, ஏதோ ஒரு பலவான் ஹேது, பலவதா ஹேதுனா, பலமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து பவித்தவ்யம் இருக்க வேண்டும், இதி மத்வா என்று யோசித்து விட்டு, தத்து ரகசிய அன்வேஷனாய, அந்த தஸ்ய ராஜ்ஞः ரகசிய அன்வேஷனாய, ரகசியஸ்ய அன்வேஷனம் ரகசியான்வேஷனம், தஸ்மை ரகசிய அன்வேஷனாய ராஜ்ஞः ராஜாவினுடைய பட்டமகிஷ்யா காசிராஜ
புத்ரியா நிபுணிகா நாம சேட்டி விசர்ஜிதா. சரியா? சோ அந்த ராஜாவினுடைய பட்ட மகிஷி அப்படின்னா பிரதான ராஜாக்கு நிறைய குயின்ஸ் இருப்பா இல்லையா, அதுல பட்ட மகிஷி அப்படின்னா பட்ட மகிஷி மகிஷ்யா திருப்தியால இருக்கு. காசிராஜ புத்ரியாக்கு அட்ஜெக்டிவா போடுது. பட்ட மகிஷ்யா காசிராஜ புத்ரியா நிபுணிகா நாம சேட்டி விசர்ஜிதா. நிபுணிகான்னு பெயருள்ள ஒரு சேட்டினா ஒரு வேலைக்காரி, அசிஸ்டன்ட், அவ வந்து விசர்ஜிதானா அனுப்பப்பட்டாள். சிருஜ் டு சிருஷ்டிக்கு சொல்றோம் இல்லையா, சிருஜதி, அதனுடைய விசர்ஜிதானா விசர்ஜனம், ஜல விசர்ஜனம். விசர்ஜனம்னா அப்படியே அனுப்புறதுன்னு அர்த்தம், விடுறதுன்னு அர்த்தம். விசர்ஜிதானா பிரேஷிதாங்கிற அர்த்தம் இங்க. சோ நிபுணிகா நாம சேட்டி பட்ட மகிஷ்யா ராஷிராஜ புத்ரியா விசர்ஜிதா பாசிவ்ல இருக்கு. ராஜ்ஞா மித்ரம் பேஷிதா. ராஜ்ஞா மித்ரம் அந்த நிபுணிகாவானவள் ராஜ்ஞா மித்ரம் மாணவகம் அன்விஷ்யந்தி பிரஸ்திதா. சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த ராஜாவினுடைய ஃப்ரெண்டான மாணவகன்கிறது தான் அந்த விதூஷகனுடைய பேரு. விதூஷகன் அப்படிங்கிறவன் சான்ஸ்கிரிட் டிராமால இன்வேரியபிளி ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த ஹீரோவா இருப்பான். முக்காவாசி ராஜாக்கு, ஏன்னா சம்ஸ்கிருத டிராமா எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் டிராமா, ராஜா சம்பந்தப்பட்ட டிராமாவாக தான் இருக்கும். சோசியல் டிராமாங்கிறது ரொம்ப அதிவிரலாக, ரொம்ப கொஞ்சம் தான் சம்ஸ்கிருதத்துல. அதுல வந்து இந்த விதூஷகன்கிற பாத்திரம் தான் இஸ் அ காமெடி கேரக்டர் அவன். ஸோ அந்த அந்த இதுல சாகுந்தலத்துல பார்த்தேன்னா அவன் பேரு மாடவ்யன்னு பேரு. அவன் துஷ்யந்தனோடையே இருப்பான் எப்ப பார்த்தாலும். அந்த 2வது அங்கத்துல சாகுந்தலத்துல வருதுல உங்களுக்கு ஹாஸ்யரசம் இன் சம்ஸ்கிருத டிராமால அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். Somebody is unmute. சரி. சோ ராஜ்ஞா மித்ரம், ராஜாவினுடைய ஃப்ரெண்டான மாணவகம், அந்த மாணவகனை அன்விஷ்யந்தி அப்படின்னா தேடிக்கொண்டே பிரஸ்திதா கிளம்பினாள், தேடியவளாக கிளம்பினாள். ஓகேவா? ஆமா, மேல பிரம்ம பிரம்மபந்துரசோ சபலோ வட்டுஹு. ஆமா, பிரம்மபந்துகு அப்படின்னாலே பிரம்மணக பந்துகு அப்படின்னா அந்த அந்த பிரம்ம ஜானத்துக்கு பந்து அப்படின்னா பிராமணனா இருக்கிறவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு அருகதை. ஏன் அப்படின்னா அவன் தான் இந்த மாதிரி மெத்தாடிக்கலா இதை படிச்சு அதை படிச்சு எது சத்தியம், எது அனித்தியம், எது வந்து மார்டலி இருக்க போறது, எது இம்மார்டல், அதெல்லாம் இன்னெல்லாம் விஷய சுகம்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை அறிஞ்சுக்கிறவன் பிராமணன். அதெல்லாம் அந்த காலத்தை சொல்றது, இப்போ இருக்கிற விஷயத்துல இல்ல. ஸோ அதுல பிறந்தவாதான் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. நம்ம நம்மளுடைய இதெல்லாம் எடுத்துட்டேன்னா, புராண கதைகள்லாம் எடுத்துட்டேன்னா, கண்ணப்ப நாயனார்லாம், கண்ணப்பர்ங்கிறவர் யாரு, ஒரு வேடன். அவர் வந்து அவருக்கு சாட்சாத் ஈஸ்வரன் வந்து காட்சி குளிக்கிறையா. ஸோ ஜாதிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரம்மபந்துகு அப்படின்னா இந்த மாதிரி வேதங்களை படிச்சுட்டு உபனிஷத்துக்கனுடைய அதனுடைய அதனுடைய சாரத்தை அறிஞ்சுக்கிறவா யாருன்னா ஒரு காலத்துல பிராமணா. அதனால அவளுக்கு பிரம்மபந்துன்னு பேரு. அந்த அசௌ பிரம்மபந்து, இந்த பிராமணனானவன் சபலோ வட்டுகு, ஒரு சபலனவன், ஃபிக்கிள் நேச்சர் அவன். அவனால ஹி கேனாட் ஹோல்டு எனிதிங். ஸோ இவனை வச்சு போட்டு வாங்கலாம். அதனாலதான் அவளுக்கு நிபுணிகான்னு பேரு வச்சிருக்காரு காளிதாசன். இந்த மாதிரி பிளான் எல்லாம் அழகா பண்றான். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் விரல திருநாக்ரலக்னம் திருநாக்ரலக்னமிவ துஷார சலிலம் நச்சிரம் தஸ்மின் ரகசியம் திஷ்டதி. ஆமா. சோ தஸ்மின்னு, அதாவது தஸ்மின் அந்த ஃப்ரெண்ட், அந்த மாணவகே, அவனிடத்தில் ரகசியம் ந சிரம் திஷ்டதி, ஒரு ரகசியமானது ரொம்ப நாள் இருக்காது அவன்கிட்ட. எது போல அப்படின்னா விரல திருநாக்ர லக்னம் துஷார சலிலம் இவ. விரலம்னா கொஞ்சம் இருக்கின்ற, திருணம்னா புல்லு, அதனுடைய அக்ரபாகம், அதனுடைய அக்ரம்னா டிப், டாப்ல இருக்கிற, அதுல லக்னம் ஒட்டி கொண்டிருக்கின்ற துஷாரஸ்ய சலீலம். துஷாரம்னா பனி, பனியினுடைய அந்த துளி, அந்த பேர் என்ன சொல்ற, டியூன்னு சொல்வேளா, அந்த டியூ ஆனது விரல திருநாக்ர லக்னம் துஷார சலிலம் இவ தஸ்மின் மாணவகே ரகசியம் சிரம் ந திஷ்டதி. இதான் ப்ரோஸ் இதுக்கு. சோ விரலமான, ரொம்ப மெல்லிசாக இருக்கின்ற, திருணத்தினுடைய அக்ரபாகத்துல இருக்கின்ற அந்த துஷார சலீலமானது டப்புன்னு எப்ப வேணா விழுந்துடும், ஆர் உருகி போயிடலாம். சோ அந்த மாதிரி விரல திருநாக்ர லக்னம் துஷார சலீலம் இவ. துஷாரம் பனியினுடைய அந்த ஜலம் போல. அந்த பனி ஜலம் எங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப விரலமாக இருக்கின்ற
திருணத்தினுடைய அந்த அந்த புல்லினுடைய அக்ரபாகே லக்னம்னா ஸ்திதம்னு அர்த்தம் இருக்கின்ற துஷார சலிலம் இவ அந்த பனித்துளி போல பனிஜலம் போல அந்த டியூ போல அது எப்படி எனி டைம் ஃபாலோ ஆகுமோ இவனுடைய வாயிலேருந்தும் எனி டைம் இந்த ரகசியம் வந்துடலாம். சிரம் தஸ்மின் மாணவகே ரகசியம் ந திஷ்டதி அப்படின்னு அவன் நல்லா கால்குலேட் பண்ணிட்டு வரான். சரியா, புத்திசாலி. படிங்க. तमन्विष्य परिक्रामन्ती सा रहसि अभेदभयेन विरलजनसम्पाते विमानप्रतिच्छन्दपरिसरे क्वचिदालिखितं वानरमिव तिष्ठन्तं तं ददर्श. ஒரே நிமிஷம் இருந்தோம். அதான் தம் அன்விஷ்ய தம் ஆமா தட்ஸ் ஓகே. தம் அன்விஷ்ய அவனை தேடிண்டு. சரியா, என்ன பரிக்ராமந்தி அப்படின்னா ரோம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பரிங்கிறது உபசாரகம், கிரம்ங்கிறது தான் அங்க உங்களுக்கு தாத்து சத்ருல இருக்குது. அவளுக்கு சாக்கு அட்ஜெக்டிவா போறது. பரிக்ராமந்தி சா அவனை தேடிண்டு ரகசிய பேத பயேன விரலஜன சம்பாதே விமான பரிச்சந்த பரிசரே क्वचित् ஆலிகிதம் வானரம் இவ திஷ்டந்தம் தம் ததர்ஷ. எங்கேயாவது ரகசியஸ்ய பேதா பேதம்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம், பிரேக்கிங்னு அர்த்தம் இருக்கு இல்லையா. சோ ரகசியத்தை உடைக்கிறது ரகசிய பேதா. அந்த ரகசிய பேதஸ்ய பயேன அந்த அதனுடைய ஒரு பயத்தினால் எங்கேயாவது மக்கள் நடுவுல இருந்தா யாராவது போட்டு வாங்கிட்டு போறாளே வார்த்தைய அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவன் என்ன பண்றான், அந்த மாணவக்கன் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க இவ அவனை பார்த்துட்டான். அதுதான் இங்க விஷயம். சோ தம் அன்விஷ்ய அவனை தேடிண்டு பரிக்ராமந்தி சா தேடிக்கொண்டு அவள் என்ன பரிக்ராமந்தினா ரோம் பண்ணிண்டு அவோ ரகசிய பேத பயேன ரகசியம் உடைஞ்சிருமோ அப்படிங்கிற தெரிய வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் விரல ஜன சம்பாதே. சோ என்ன விரல ஜனம் ரொம்ப கொஞ்ச ஜனங்கள் சம்பாத்தம் அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு சம்பாத்தத்துக்கு. இந்த இடத்துல விரல ஜனங்கள் இருக்கின்ற ரிமைன் அப்படிங்கிற அர்த்தம். சம்பாத்தே அது எதுக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னா விமான பரிச்சந்த பரிசரே. சரியா, விமானம் அப்படிங்கிறது கோபுரம், அதனுடைய பிரதிச்சந்தம்னா பிரதிரூபம், அது போல இருக்கின்ற ஒரு பரிசரே அதனுடைய சமீபே. அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா விரல ஜன சம்பாதே ரொம்ப கொஞ்சம் ஜனங்கள் தான் அங்க இருக்கா. வெரி ஃபியூ பீப்புள் மூவ் அரவுண்ட் தட் பிளேஸ். அந்த இடத்துல வானரம் இவ கொச்சித்து ஆலிகிதம் வானரம் இவ சித்திரத்துல வரையப்பட்ட ஒரு குரங்கு போல திஷ்டந்தம் இருக்கின்ற தம் அவனை அவள் ததர்ஷ பார்த்தாள். அதாவது வானரமே ஒரு குரங்கே ஒரு இது, அதுல சித்திரத்துல வரையப்பட்ட குரங்கு அப்படின்னா இன் ஜென்ரல் வானராக சபலாக ஒரு இடத்துல உட்கார மாட்டான். அப்ப இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ. when you compare him to a வானரா it means that he can't sit in one அவன் மொபிலிட்டிங்கிறது தான் மெயின் கேரக்டர் ஆஃப் குரங்கு வானரம். பட் இவன் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னா என்ன சொல்லணும், ஆலிகிதம் சித்திரத்துல வரையப்பட்ட வானரம் மூவ்மெண்ட் இருக்காதோனும். சோ அதனால கொச்சித்து ஆலிகிதம் அப்படின்னா வரையப்பட்ட வானரம் போல குரங்கை போல திஷ்டந்தம் நின்று கொண்டிருக்கின்ற தம் அவனை ததர்ஷ பார்த்தாள். சரியா, மேல உபஸ்ருத்ய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ரகசியஸ்ய பேதः ரகசிய பேதः ரகசியஸ்ய வேதாத் பயः ரகசிய பேத பயः தேன இல்லையா? தேன. தன்யவாத. வேதாத் பயம். ஓகே, வேதத்தின் பொருட்டு பயமா? சரி, ஓகே. ஆமா, பய பீதி இது எல்லாமே பஞ்சமியில வரும் இல்லையா? ஆமா, ஓகே. விமான பிரதிச்சந்த பரிசரம் அப்படிங்கிறது விமானசிய பிரதிச்சந்தம்ங்கிறது பிரதிரூபம், அது போல இருக்கின்ற ஒரு ஒரு இடத்துல ஒரு அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. பரிசரம்னா சமீபேன்னு அர்த்தம். பரிச்சந்தஸ்ய பரிசரே அவன் கொச்சித ஆலிகிதம் வானரம் இருக்கா? என்னது பேலஸோட கோபுர மாதிரி என்ன அது என்ன இடம் அதான் புரியல. விமானம்னா கோபுரம், விமானத்தினுடைய பிரதிச்சந்தம்னு பார்த்தீங்கன்னா பிரதிரூபம் தான் போட்டிருக்கா. சரியா, அதனுடைய ஒரு பக்கத்தில்னு வச்சுக்கோங்க. அந்த விமான போல இருக்கின்ற ஒண்ணுக்கு பக்கத்துல பரிசரை சாயான்னு வராதா? அப்போ பிரதிச்சந்தம், பின்னாடி மறைஞ்சு ரைட்.
பிரதிரூபம்ங்கிறது நீங்க சாயான்னு எடுத்துக்கலாம். அதனுடைய சாயான்னு பக்கத்துல அந்த விமானத்தினுடைய சாயாயாக சமீபே क्वचित् ஆலிகிதம் வானரம் இவ திஷ்டந்தம் தம் ததர்ஷ. சரியா? அதாவது இந்த கார்டன்ல இருக்கிற அந்த ஒரு கோபுரம் மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும், அதோட சாயா கிட்டக்க இருந்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஆமா ஏதாவது ஒரு ஆமா பிளேஸ். ஆமா ஆமா. அப்புறம் தாம் படிங்க. அவலோகிதவதः விதூஷகஸ்ய ஹிருதயம் உபசிருத்திய ச भित्त्वा தம் வவந்தே. அவன் படிச்சிட்டேன் பக்கத்துல அது. போய் படிச்சுட்டா? சாரி. நான் சொல்லல அப்போ. நான் சொல்லல அப்ப. உபசிருத்திய அப்படின்னா சமீபம் கத்வான்னு அர்த்தம். சரியா? உபங்கிறது உபசர்க்கம், சரதி இருக்கும், அதனுடைய சிருத்திய லியப்பு. சோ உபசிருத்திய குரும் உபசிருத்தியன்னு வருது. சமித்பாணி வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே அதான். குரும் உபசிருத்திய சமித்பாணிஹி சஹா. சமித்பாணி கையில சமித்தியும் பமித்த வச்சுட்டு இருக்கிற ஒரு சிஷ்யன் குரு உபசிருத்திய அந்த ஞானார்த்தம் அவன் வந்து சிக்ஷைய பெற்றுக்கொள்கிறான். சோ அந்த மாதிரி உபசிருத்திய அப்படின்னா அருகாமையில் சென்று தம் வவந்தே அவனுக்கு நமஸ்காரத்தை சொன்னார். வந்தனுடைய லிட்டு இது. சரியா? அப்புறம் ताम् अवलोकितवतो विदूषकस्य हृदयं भित्त्वा निष्क्रामदिवासीत् निष्क्राम நிஷ்கிராமது निष्क्रामदिवासीत् இவ ஆசீத். ஓகே, ஷத்ருல இருக்கா? ஆமா நிஷ்கிராமத் இவ ஆசீத் ராஜரகசியம். ஆமா ஆமா. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, ஆமா, சோ தாம் அவலோகிதவதா விதூஷகஸ்ய, அவளை அந்த நிபுணிகாவை அவலோகிதவதங்கிறது விதூஷகஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது. ஷஷ்டில இருக்கு ரெண்டும். சோ அவளை பார்த்தவனான அவலோகிதவான் அவலோகிதவதா விதூஷகஸ்ய ஹிருதயமானது என்னது அப்படின்னா ராஜரகசியம் வித்வா நிஷ்கிராமத்து இவ ஆசீத். சரியா? ராஜ்ஞः ரகசியம் ராஜரகசியம். ராஜாவினுடைய அந்த ரகசியமானது அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய அந்த ராஜாவினுடைய ரகசியமானது அவனுடைய ஹிருதயத்தை பித்வான பிளந்து, பித்து பேதே இல்லையா? சோ அந்த அந்த பிளந்து நிஷ்கிராமத்து வெளிவந்தது போல் ஆசீத்து இருக்கும். ராஜ ரகசியமே வெளில வந்த மாதிரி ஆயிடுது. இத்தனை நாளா ப்ரொடெக்டடா வச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து இவ வந்துட்டாளே, ஏதோ கேட்கதான் வந்திருக்காளோன்னு அது வெளில வந்த மாதிரி ஆயிடுதான். சரியா? சங்கீத வியாபாரம் உஜ்ஜித்வா தஸ்யா ஆகமனே காரணம் பிருஷ்டா சா சஸ்மிதம் அபியதாத். படிச்சுக்கவா? தேவ்யா வச்சனாத் ஆரியமேவ திரஷ்டும் ஆகதா அகம். ஆமா. சங்கீத வியாபாரம் உஜ்ஜித்வா தஸ்யாஹ ஆகமனே காரணம் சா பிருஷ்டா சா சஸ்மிதம் அபியதாத். சோ சங்கீத வியாபாரத்தை உஜ்ஜித்வான தியக்துவான்னு அர்த்தம். விட்டுட்டு அவ பாட்டு பாடிண்டு இதுதானே பண்ணிட்டு இருப்பா சேட்டிலாம். அதை விட்டுட்டு தஸ்யாக ஆகமனே காரணம், அவளுடைய வருகைக்கு காரணத்தை தேன பிருஷ்டாசா அவனால் கேட்கப்பட்டவளான அவள் சஸ்மிதம் சிரிச்சுண்டே அபியதாத் பதில் கூறினாள். அபியதாத்துங்கிறது அபிங்கிறது உபசர்க்கம், தா இது லுங்குலகாரத்துல இருக்கு. ஷீ ரிப்ளைடுன்னு அர்த்தம். தேவ்யாஹா வச்சனாத் ஆரியம் ஏவ திரஷ்டும் ஆகதா அகம் தேவ்யாஹா வச்சனாத். தேவியான அந்த காசிராஜ புத்திரி இருக்காளே, அவளுடைய வார்த்தையை வச்சுண்டு வார்த்தையின் பொருட்டு ஆரியமேவ ஆரியனான மாணவகன் உங்களை தான் திரஷ்டும் பார்ப்பதற்கு அகம் ஆகதா நான் வந்தவளாக இருக்கிறேன். சரியா? அப்புறம் இந்த சங்கீத வியாபாரம் யாரு விடுறா? அந்த அவதான் விடுவா. இவன் எதுக்கு சங்கீத வியாபாரத்தை விடுறான்? ஐ டோன்ட் திங்க் மாணவக்கனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி நீ வந்து சங்கீத வியாபாரத்தை உன்னோட மியூசிக் செஷனை விட்டுட்டு வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூ கம்மிங் ஹியர்னு கேட்கறான். புரியுறதா? அதாவது ஒரிஜினல் என்ன தெரியுமா இருக்கு? ஸ்வஸ்தி பவத்யை இமாம் துஷ்ட சேட்டிகாம் திருஷ்டுவா தது ராஜரகசியம் ஹிருதயம் பித்வா நிஷ்கிராமதி. சரியா? நிபுணிக்கே சங்கீத வியாபாரம் உஜ்ஜித்வா குவ பிரஸ்திதாசி அப்படின்னு கேட்கறான். சங்கீத வியாபாரத்தை விட்டுட்டு நீ எங்க போற? ஆக்சுவலி காளிதாசனுடைய சென்டென்ஸ் வந்து இவரதை விட ஈஸி. இவா ப்ரோஸ்ல போட்டு ஒரு சுத்தி இருக்கா. அது வந்து டிராமா டயலாக் வேணும். ஸோ டயலாக் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். நிறைய போன கிளாஸ்ல கூட பாரத சங்கரத்துல யாரோ கேட்டா, ஏன் ஒரே ஒரு பேராகிராஃப்ல ஒரு 5 வர்பு வந்தது,
ஏன் இத்தனை வர்பு வருதுன்னு கான்வர்சேஷன்ல எண்டு பண்ணி பண்ணி தானே பேசுவோம். எழுதும் போது நம்ம லாங்கர் சென்டென்ஸா எழுதுவோம். இதுவே நான் கமா செமிகோலன் இது போட்டு ஹைஃபன்லாம் போட்டு பேசினேன்னா யாருக்குமே புரியாது இல்லையா? யூ ஹாவ் டு பிரேக் த சென்டென்ஸ் வென் யூர் டாக்கிங். ஸோ வில் பி யூசிங் லாட் ஆஃப் வேர்ப்ஸ் வைல் வி கன்வர்ஸ், எஸ்பெஷலி வென் இட் இஸ் அ கான்வர்சேஷன் இல்லையா? ஸோ அத மாதிரி இங்க என்ன அப்படின்னா இவருடைய காளிதாசனுடைய ஸ்டைல் வந்து இஸ் ஈஸியர் தேன் திஸ். ஒரு பேர் என்னது, கிருஷ்ணமாச்சாரியா இந்த மாமா. இல்ல இதுல பின்னாடி போட்டிருப்பா. ஆமா படிச்சோம் நம்ம. வியாசராய சாஸ்திரி. படிங்க. சோ எது என் நிமித்தம் இதானிம் பர்த்தா சமுத்கண்டிதா. எது நிமித்தம் அப்படின்னா எதை குறித்து, அது வந்து அந்த எதை வந்து நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். எஸ்யாஹா நிமித்தம், எஸ்ய நிமித்தம், எது நிமித்தம், எதை குறித்து, இதானிம் இப்பொழுது, பர்த்தாவான இந்த ஹஸ்பண்ட், சமுத்கண்டிதா ரொம்ப இப்போ ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காரோ, தஸ்யாஹா தஸ்யாஹ ஸ்திரியா நாமதேயேன, தஸ்யாஹ ஸ்திரியாஹ நாமதேயேன பர்த்ரா தேவி ஆலபிதா. ஆலபிதானா அட்ரஸ்டுன்னு அர்த்தம் சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா எது நிமித்தம், யாரை குறித்து, இதானின் இப்பொழுது, பர்த்தாவானவர் இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்காரோ, தஸ்யாஹா ஸ்திரியாஹா நாமதேயேன அந்த ஸ்திரீயினுடைய பெயரை வைத்துக்கொண்டு, பெயராலேயே, பர்த்ரா பர்த்தாவான இந்த விக்ரமேன தேவி ஆலபிதா தேவியானவள் அட்ரஸ் பண்ணப்பட்டா. அதாவது தூக்கத்துல உளறோமோனோ அந்த மாதிரி வந்து தூக்கத்துல வந்து யார நினைச்சுட்டு இருக்கானோ, அதாவது ட்ரீம்ஸ் ஆர் என்ன சொல்றது, இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் வாட் யூ சி வென் யூர் அவேக் இல்லையா? எதை யோசிச்சுட்டே இருக்கோமோ, நிறைய புக்கை யோசிச்சோம்னா புக்கா வரும், சாப்பாடை யோசிச்சுட்டு இருந்தோம்னா சாப்பாடா வரும் இல்லையா? நம்ம வேற ஏதாவது ஸ்தோத்திரங்கள் பெரியவாளை நினைச்சுனோம்னா பெரியவா கனவுல வருவான் இல்லையா? ஸோ அதான். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா யாரை குறித்து இந்த ஹஸ்பண்டான இந்த விக்ரமன் இவ்வளவு ஒரு ஆங்ஸைட்டியோடு இருக்கானோ, தஸ்யாஹா ஸ்திரியாஹா நாமதேயேன அந்த ஸ்திரீயினுடைய பெயரினாலேயே, பர்த்ரா அந்த ஹஸ்பண்டனால, அந்த நாயகேன, தேவி ஆலபிதா தேவியானவள் அழைக்கப்பட்டாள் சரியா? சோ வந்து தூக்கத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் ஹர் வித் ஹர் நேம், he called her அந்த யார நினைச்சிட்டு இருக்காளோ. எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க அந்த நிபுணிகா. she didn't say what யார் அது, ஓகேவா? அண்டு அந்த ஸ்திரீ பேர் என்ன, பிகாஸ் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேர் தான் அந்த தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, போட்டு வாங்குறது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் மேல இல்ல பகினி, ஆனா இது ஒரு கேர்ள்னாலதான் அப்படிங்கறத அவ ஊகம் பண்ணிட்டாளா? அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி லாஸ்டா இருக்கார் அவ்வளவுதானே. ஆமா பட் இது இது இவ சும்மா ஒரு கூகுளி அடிச்சு பாக்குறதா? ஆமா ஆமா No, ஆமா. possible he called. We don't know if the original says so, right? புரியல Okay. புரியல என்னது? It's possible the way ஆ. he said. If it is இல்ல இல்ல anything else, அவ மந்திரிகள்லாம் கூப்பிட்டு பேசிப்பா இல்லையா? ஆ, That's ஆ. possible. Another one, probably it happened. ஒரிஜினல்ல என்ன இருக்கு படிக்கிறேன் பாருங்க. ஆக்ஞப்தா அஸ்மி தேவ்யா காசிராஜபுத்ரியா ஹஞ்சே நிபுணிகே யதः பிரவೃத்தி பகவதः அர்க்கஸ்ய உபஸ்தானம் கிருத்வா பிரதிநிவೃத்தः ஆர்யபுத்திரः ததः ஆரப்ய शून्यहृदः इव लक्ष्यते तत् तस्य प्रियवयस्यात् ஆரியமாணவகாத் ஜானீஹி அப்படின்னு போடுறா. தஸ் ஐயோ உத்கண்டா காரணம் என்னையா லெட்டர் அது? உத்கண்டா காரணம் கிம் இதி அப்படின்னு வச்சுக்கோங்க. கதம் கலு மயா பிரம்மபந்து. அது ஸோ இதை வந்துதான் அந்த நிபுணிகா சொல்லிட்டு வரா. ஸோ அவளுக்கு வந்து ஆக்சுவல் ரீசன் ஸ்திரீயாங்கிறது தெரியாது, பட் ஸ்திரீயா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரத்துக்கு லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இல்லையா? அதுக்கப்புறம் படிங்க. तेन देवी महद् दुःखम् अनुभवन्ती त्वाम् इदम् आह आर्यमाणवको न जातु दुःखितां माम् उपेक्षते. மேல படிக்கவா? படிங்க. சென்டென்ஸ் முடிச்சிருங்க. तस्मादत्र प्रतीकारं चिन्तयितुम् अर्हति भवान् इति. ஆமா. சோ வந்து தேனா தஸ்மாத்து தேன காரணேன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ராஜா வந்து தூக்கத்திலேயே இன்னொரு ஸ்திரீயினுடைய பெயரை வச்சு இவளை கூப்பிட்டதுனால அந்த தேனக்கு அதான் அர்த்தம். தேவி தேன தேவி
மகத் துக்கம் மகத் துக்கம் அனுபவந்தி தேவி, அவளுக்கு அட்ஜெக்டிவ். சரியா? பெரிய ஒரு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தேவியானவள் துவாம் நீயான இந்த மாணவக்கன் உன்னை பார்த்துட்டு இதம் ஆக இத சொல்றா. என்ன அப்படின்னா, ஆரிய மாணவக்கா ந ஜாது துக்கிதாம் மாம் உபேக்ஷதே. சோ ஜாது எப்பொழுதுமே துக்கிதாம் மாம் துக்கத்தோடு இருக்கின்ற என்னை ஆரியமானவக்காக ந உபேக்ஷதே, அவன் உபேட்சை பண்றது இல்ல. அப்படின்னா என்ன அவாய்ட் பண்றது இல்ல, என்ன விடுறது இல்ல. நான் எப்பயாவது துக்கமா இருந்தேன், ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தேன்னா the first person who comes for my help is மாணவக்கன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 100 கிலோ ஐஸ் எடுத்து அவன் தலையில போடுறான். சரியா? ஆரிய மாணவக்காக துக்கிதாம் மாம் ந உபேக்ஷதே தஸ்மாத், அதனால தஸ்மாத் அத்திர, அதனால அதனால் அத்திரனா அஸ்மின் விஷயே பிரதீகாரம், இதுக்கு வந்து ஒரு ரெமிடி, பிரதீகாரம்ங்கிறது ரெமிடி. சரியா? அதை சிந்தையுதும், அதை யோசிப்பதற்கு பவான் அர்ஹதி, யோர் த அர்ஹத்தினா பவதா கர்த்தவியம்லாம் இல்ல, பவான் அர்ஹத்தினா யூ ஆர் த மோஸ்ட் ஃபிட் பர்சன் டு ஹெல்ப் மீ. இஃப் அட் ஆல் எனிவன் கேன் ரெஸ்கியூ மீ, none other than you அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றாங்க. சரியா? தஸ்மாத் அத்திர பிரதீகாரம் சிந்தையுதும் பவான் அர்ஹதி இது அப்படிங்கறத தேவி சொல்றத இந்த பொண்ணு வந்து, இந்த நிபுணிகா வந்து இவங்கிட்ட சொல்றது. படிங்க. तन्निशम्य विदूषकः कथं स्वयमेव तत्र भवता रहस्यभेदः कृतः किमिदानीमहं जिह्वायन्त्रणेन दुःखम् अनुभवामि इति विचिन्त्य मुच्चिடுவா निपुणिकाम् अपृच्छत् किम् आमन्त्रिता तत्र भवती ஊர்வசி इति. அவ்வளவுதான். தன் நிஷம்ய, நிஷம்யனா ஸ்ருத்வான்னு அர்த்தம். தத்து நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ சுந்தரகாண்டத்துல வருதோனோ. இப்போ இது மேல சிம்சுபா விரக்ஷம் மேல ஏறிண்டு ஆஞ்சநேயர் வந்து ஃபுல் இத ராமாயணத்தை சொல்றார் இல்லையா? அந்த 31வது ததாபூதம் அந்தது ததாகதாம் தாம் வெதிதாம் அனிந்திதாம் வந்து 29 சுப நிமித்தம். அது இது வந்து 31 ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அதுல கடைசியில வந்து யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மியும் வினிஷ்டிதாம் அஸ்ரௌஷம் ராகவசியாகம் சேயம் ஆசாதிதா மயா அப்படின்னு சொல்றார். ராமர்கிட்டேந்து நான் எப்படி வந்து ஒரு சீதை இருப்பாங்கிறத கேட்டேனோ அப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ்ட திசஷ்ட சர்வாகா பிரதிதீக்ஷ வீக்ஷ ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமம் ஜகாமன் சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தின்னு வர். ஸோ அந்த மாதிரி தன் நிஷம்ய தஸ்யாக வச்சனம் ஸ்ருத்வான்னு அர்த்தம். கோட்டுப்டு விதூஷகா, அது விதூஷகனானவன் கதம் ஸ்வயமேவ தத்ர பவதா ரகசிய பேதா கிருதா. அதாவது நீங்க நாடகம் படிக்கும் போது ஆத்மகதம் பிரகாசம்னு 2 இருக்கு. ஆத்மகதம்னு அந்த பிராக்கெட்ல போட்டுடுவா. ஆத்மகதம்னா தனக்குள்ளே பேசிக்கிறது. சரியா? இப்ப வந்து ஸ்டேஜ்ல வந்து அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கார்னர்ல போயிட்டு டொடைங் அந்த கார்ட்டூன்லாம் வரும் தெரியுமா, ஒரு ஓட்ட மாதிரி போட்டு அவளே யோசிக்கிறான்னு அர்த்தம். அது நம்ம அந்த காமிக்ஸ் எல்லாம் படிச்சாலும் நமக்கு தெரியும். சோ டிராமால எப்படி அப்படின்னா ஆத்மகதம்னு போட்டுருவா. ஆத்மகதம்னா அவ வந்து அந்த அவ பேசுறது மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுக்கு ஆத்மகதம்னு பேரு. பிரகாசம் அதுக்கப்புறம் வர டைலாக்ல பிரகாசம்னு போட்டுருவா. இத வந்து அவ அவுட்வேர்டர்லி இது பண்ணுவா. இது வந்து இந்த காலம் மாதிரி மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிஞ்சதுலாம் யாரும் கிடையாது இப்போ. சோ கதம் ஸ்வயமேவ, இந்த ராஜாவானவன் தானாகவே தத்ர பவதாங்கிறது அந்த ராஜாக்கு போறது. என்ன நீங்களே உங்களாலேயே ரகசிய பேதக கிருத்தக, அந்த ரகசியமானது உடைக்கப்பட்டதோ. புரியுறதா? இவன் வந்து கிளீனா வந்து சொல்றாளே, யாரோ ஒரு ஸ்திரீனுடைய பேரை வந்து தூக்கத்துல வந்து ராஜா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கஷ்டம்ன்ற டைம்ல துக்கிதாமாம் ஆரியமானவக்காக நமாம் உபேக்ஷதே, அதனால பிரதீகாரம் சிந்தையத்தும் அர்ஹதி பவான் இவ்வளோ கிளியரா அந்த நிபுணிகா சொல்றதே. இதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, ராஜாவே உடைச்சுட்டானோ அப்படின்னு தோன்றதுன்னு. இது ஆத்மகதம், தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கதம் ஐயோ எப்படி தத்ர பவதா ராஜாவான உங்களால் ஸ்வயமேவ ரகசிய பேதக கிருதக, ரகசியமானது கதம் பேதகான உடைக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம் இதானீம் அகம் ஜிஹ்வா யந்திரணேன துக்கம் அனுபவாமி இது விசிந்திய நிபுணிகாம் அப்ருச்சது. ஸோ இப்போ வந்து கிம் இதானீம், இப்போ அகம் நான் ஜிஹ்வா யந்திரணம்னா ரெஸ்ட்ரைனிங் மை டங்கு, நாக்க கட்டுப்படுத்துறதுனால துக்கம் அனுபவாமி துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத விசிந்திய யோசிச்சுட்டு நிபுணிகாம் அப்ருச்சது, அவளை பார்த்து வந்து கேட்கறான். புரியுறதா? ஆமா
ஒரே நிமிஷம், இதெல்லாம் பாருங்க ஒரு 2 பேஜ் ஆயிட்டுருது நமக்கு. இவர் சுருக்கி போட்டுடுறார். ஆமா. ஓகே. ஸோ இனிமே தெர் இஸ் நோ நீடுன்னு அர்த்தம். கிம் இதானி, இப்போ வந்து விஷயம் வெளில வந்துடுத்தோ இனிமே. ஏன்னா இவன் வந்து ஒரு ஆலிகிதா வானரக இவ உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, ஹவு இமட்ட யார்கிட்டேன்னு அந்த ஏதோ ஒரு சினிமாவில் வருமே, இப்போ பார்க்காம நான் போய் ஐ கெட் லாக் மை செல்ஃப் இன் அ ரூம் ஸோ தட் யார்கிட்டயும் நான் உண்மையை உடைக்க வேண்டாம்னுட்டு, அந்த சிந்து மாதிரி இவ பைரவியில பாவம். ஜனகராஜ் சொல்லுவார். ஓ, ஓகே, சரி. ஸோ அந்த மாதிரி வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னா, கிம் இதானீம். இப்போ ஒண்ணுமே கிம் இதானீம்னா இப்போ என்ன, இப்போ வாட் மோர், விஷயம் வெளில வந்துருத்தோ இனிமே நான் ஏன் என்ன இவ்வளோ ரிஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிறான். வை ஷுட் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப், ரிஸ்ட்ரெயின் மை செல்ஃப் பை நாட் டிஸ்க்ளோசிங் தி ட்ரூத். சரியா? கிம் இதானீம், இப்போ என்ன, அகம் நானு ஜிஹ்வா யந்திரணம்ங்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதை நான் கதம் அனுபவம், நான் அந்த துக்கத்தை நான் ஏன் அனுபவிக்கிறோங்கிறான். ஜஸ்ட் பை, அதுதான் இந்த திருப்பி சாகுந்தலம் தான். சாகுந்தலம் மாதிரி ஒரு டிராமா கிடையாதுயா. அது வந்து அது படிக்க படிக்க அது வந்து இட் ரெஜிஸ்டர்ஸ் இன் யுவர் மைண்ட் அந்த ஸ்லோகங்களோ. ஏன்னா துஷ்யந்தன் வந்து he shares everything about சகுந்தலா டு இவன் கிட்ட, விதூஷகனான அந்த மாடவியன் கிட்ட. 2வது அங்கத்துல மாடவியனுக்கு அந்த அந்த காட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல, கொசு கடிக்கிறது, நைட்டு தூங்க முடியல, ஏன்டா இந்த இந்த இவன் வேற யாரோ ஒரு பொண்ணை வேற விரும்புறான், இந்த ஆசிரமத்துல இருந்து இப்போதைக்கு கிளம்ப மாட்டான் போல இருக்குன்னுட்டு இது மாதிரி அவன் புலம்பின்ண்டே இருக்கும்பொழுது அவன் வந்து ஃபர்தரா அவளை பத்தி ஃபுல்லா வர்ணிக்கிறான். இந்த சகுந்தலை எப்படி தெரியுமோனோ இப்படி தெரியுமோன்னு. அப்ப நாட்டுல இருந்து மெசேஜ் வருது. மெசேஜ் வரும்போது அம்மா வந்து துஷ்யந்தனுடைய அம்மா வந்து ஒரு விரதம் முடிக்க போறா. ஸோ அந்த விரதம் முடிக்கிறதுக்கு ஷீ வாண்ட்ஸ் துஷ்யந்தா டு பி நெக்ஸ்ட் டு ஹர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதே சமயத்துல இங்க வந்து கண்வர் வந்து இதுல இல்லாததுனால, ஆசிரமத்துல இல்லாததுனால நிறைய வந்து ராட்சசால்னால தெர் ஆர் லாட் ஆஃப் டார்மெண்ட் அண்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் த யாகங்கள் அப்படின்னுட்டு முனிகுமாரர்கள் இந்த 2 மெசேஜும் ஒரே டைம்ல வருது. ஸோ அப்ப துஷ்யந்தன் என்ன பண்றான், இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல்டிங் மாடவியன் வித் மீ, நீ எனக்கு எங்க அம்மாவுக்கு நீயும் புள்ள மாதிரி, நீ நாட்டுக்கு போ, நான் இங்க ரிஷிகுமாராளுடைய வேலையும் கவனிச்சுட்டோ சகுந்தலையும் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருக்கேன்னு இவன் சொல்லிடுறான். புரியுறதா? ஸோ இந்த மாடவியனுக்கு வந்து இட்ஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அப்போ வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான். ஏன்னா அந்த சென்டென்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாகுந்தலத்தினுடைய கதையை ஒட்டி வராது. ஏன்னா சகுந்தலை வரும்பொழுது மாடவியன் வில் பி அ ப்ரூஃப் இல்ல, இவ 2 பேருக்கு உள்ள இருக்கிற லவ் அஃபேருக்கு. சகுந்தலை அங்க வரும்பொழுது என்ன என்ன ப்ரூஃப்னா, மோதிரம் இல்லை, மோதிரம் போயிடுது, துர்வாச ஷாப்பாத்து மோதிரம் போயிடுது. ஸோ இப்போ என்ன ப்ரூஃப், மாடவியனை கூப்பிடு, நீ தானடா 2வது அங்கத்துல ஃபுல்லா சொன்னேன்னு சொல்லலாமோ. கடைசியா அவன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்றான், பரிஹாசேன ஜல்பிதம் சகே பரமார்த்தேன நகிருஹ்யதாம் அப்படின்னுட்டு. சும்மா விளையாட்டுக்கோசரம் இதெல்லாம் நான் சொன்னேன் சகுந்தலைய பத்தி, அதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்காத. அவ எங்க ஒரு ஆசிரமத்துல வளர்ற பொண்ணு, நான் வந்து ஒரு ராஜா சக்கரவர்த்தி, நானு எனக்கு அவகிட்ட எப்படி வந்து ஈடுபாடு வரும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வரியினாலதான் அந்த ஃபுல் கதையும் கெட்ஸ் கனெக்ட். இல்லைன்னா பின்னாடி துர்வாசர் சாப்பும் போது மாடவியன் வந்து ப்ரூஃப் பண்ணிடலாமே இல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அந்த மாடவியனுக்கு நாவடக்கங்கிறது அந்த விதூஷகருக்கு கிடையாது. அதுதான் இங்க ஜிஹ்வா யந்திரனேன துக்கம் இதானியும் அகம் கிம், ஏன் ஒய் ஷுட் ஐ ஃபர்தர்மோ, ஏன்னா அவனே உளறிட்டான், அப்புறம் என்ன உளராதன்னு வேற சொல்லிட்டு இருப்பான். நான் எதுக்கு இனிமே வந்து கஷ்டப்பட்டு இந்த ட்ரூத்தை ஹோல்டு பண்ணிக்கணும், இது விசிந்திய யோசிச்சுட்டு நிபுணிக்காம அப்பிரச்சத்தை, ரொம்ப புத்திசாலித்தனமா அவளை பார்த்து கேட்கறான் என்ன அப்படின்னா, கிம் ஆமந்திரிதா தத்ர பவதி ஊர்வசி இது. ஆமந்திரிதான அழைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், இங்க வந்து சொல்லப்பட்டதுங்கிறது. கிம் ஆமந்திரிதா தத்ர பவதி ஊர்வசி இது, ஊர்வசின்னு கூப்பிட்டுட்டானா அப்படின்னு கேட்டான். ஏன்னா வந்து தூக்கத்துல வந்து அந்த ஸ்திரீனுடைய தஸ்யாக ஸ்திரியாக நாமதேயேன பர்த்ரா தேவி ஆலபிதா அப்படின்னு படிச்சோம். ஸோ அது உடனே இவனே அப்போ குதிர்குள்ள இல்லைன்னுட்டு கிம் ஆமந்திரிதா ஊர்வசி இது தத்ர தேவி பவதிங்கிறது அந்த தேவிக்கு போறது, காசிராஜ புத்திரிக்கு. அந்த காசிராஜ புத்திரியானவள் ஊர்வசின்னு அழைக்கப்பட்டாளா அப்படின்னு போட்டு பெரிய பானையை உடைச்சுட்டான் விஷயத்தை. அவ்வளோ அப்புறம் उर्वश्या दर्शनेन उन्मादितः तत्र भवान् न केवलं तत्र भवतीं किन्तु मामपि शश्वत् उर्वशी इति आमन्त्र्यते.
ஆடட் டு தட் என்ன, ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் என்ன அப்படின்னா, ஊர்வஷியாக தர்ஷனேன, அந்த ஊர்வஷியை என்னைக்கு பார்த்தானோ அன்னிலேந்து உன்மாதிதக, ஒரு மாதிரி உன்மத்தக அப்படின்னா பித்து பிடிச்சவன் மாதிரி, உன்மாதிதக ஒரு உன்மத்தன் போல தத்ர பவான் இருந்துட்டு இருக்க நீங்கோ, ந கேவலம் தத்ர பவதி. இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் நம்ம பேசும்போது எழுத மாட்டோம். தத்ர பவான் தத்ர பவதி உக்தவதி அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர ஒன்ன சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப யூசேஜ் வராது. ஸோ தர்ஷனேன ஊர்வஷியாக தர்ஷனேன, ஊர்வஷியினுடைய தர்ஷன மாத்திரத்திலிருந்தே உன்மாதிதா தத்ர பவான் உன்மாதிதா, நீங்க வந்து ரொம்ப ராஜாவான நீ ரொம்ப வந்து ஒரு உன்மத்தனா ஆயிட்ட. ந கேவலம் தத்ர பவதி, வெறும் அந்த தேவிய மாத்திரம் ஊர்வஷின்னு கூப்பிடல, கிந்து மாமபி என்னையும் சஸ்வத் அப்படின்னா ஆல்வேஸ் நித்தியம் ஊர்வஷி இது ஆமந்திரியதே, ஊர்வஷின்னு என்னையும் வர கூப்பிடுறோம். நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஃபோன் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அவா பேரே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்போம். கீழே கண்டுபிடிச்சு விடலாம் யாரோட நம்ம ரெகுலரா ஃபோன் பேசிட்டு இருக்கோம். இந்த காலத்துல ஃபோன் பேசிட்டு இருக்கோம், நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் அதே பேரை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, யாரை பத்தி நினைச்சுட்டு இருக்கோமோ அவ பேர் தான் ஃபர்ஸ்ட் வாயில வரும். சோ மாமபி, ஒன்ன மாத்திரம் ராணிய மாத்திரம் ஊர்வஷின்னு கூப்பிடல, என்ன கூட ஊர்வஷின்னு தான் கூப்பிடுறான். ஊர்வஷி இது ஆமந்திரியதே. சரியா இருக்கா? அப்புறம் गच्छ विज्ञापय देवीं यतिष्ये तावत् देवं मृगतृष्णिकाया निवर्तयितुम् इति. ஆமா. சோ கச்ச விஜ்ஞாபய தேவீம் விஜ்ஞாபய, போய் வந்து அந்த ராணி கிட்ட சொல்லிடு, அகம் யதிஷ்யே, நான் வந்து பிரயத்தனம் பண்றேன், ஐ வில் மேக் அன் எஃபர்ட், ஐ வில் ட்ரை. சரியா? தாவது தேவம் மிருகதிருஷ்ணிகாயாக நிவர்த்தயத்தும். மிருகதிருஷ்ணிகா அப்படின்னா இது மிராஜ். இந்த மிராஜ்லேருந்து, மிராஜுங்கிறது அந்த என்ன சொல், காணல் நீர். காணல் நீர், அதாவது இந்த ஊர்வஷிங்கிற ஒரு ஊர்வஷிங்கிறப்போ இங்க காணல் நீர், அதுகிட்ட இருந்து அந்த மிருகதிருஷ்ணிகாங்கிறதும் ஸ்ரீலிங்கம், ஊர்வஷிங்கிறதும் ஸ்ரீலிங்கம் இல்லையா? தாவது தேவம் தேவனை, மிருகதிருஷ்ணிகாயாக அந்த ஊர்வஷிங்கிற ஒரு காணல் நீர் கிட்டேந்து, நிவர்த்தயுத்தும் அவனை வந்து திருப்பி அழைச்சிட்டு வரத்துக்கு, அகம் தாவது யதிஷ்யே, ஐ வில் டெஃபினெட்லி மேக் அன் எஃபர்ட். சரியா? அப்புறம் राज्ञः रहस्य दुर्गस्य भेदनेन, துர்கம்னா உங்களுக்கு ஃபோர்ட், துக்கேன தந்தும் சக்கியா. हाँ, ரகசியம்ங்கிற ஒரு ஒரு ஃபோர்ட்டுக்கு என்ன தமிழ்ல சொல்வேன்? கோட்டை. ரகசியம் என்ற கோட்டையினுடைய வேதனைன பரிதுஷ்டா நிர்ஜகாம நிபுணிகா. அவ பாருங்க, ஷீ இஸ் வெரி ஹாப்பி. நிபுணிகா நிர்ஜகாம, அங்கேருந்து நிர்கதா கிளம்பி போயிட்டான். ஓ சரியா? என்ன அப்படின்னா, ராஜ்ஞா ரகசிய துர்கஸ்ய வேதனேன பரிதுஷ்டா நிபுணிகா. பரிதுஷ்டா நிபுணிகாக்கு அட்ஜெக்டிவா போறது. ராஜாவினுடைய ரகசிய துர்கஸ்ய, ரகசியம் என்கின்ற கோட்டையினுடைய வேதனேன பிளந்ததினால், பிளப்பதினால், சா நிபுணிகா பரிதுஷ்டா நிபுணிகா நிர்ஜகாம கடந்துட்டா. இஸ் வெரி ஹாப்பி. ஆஹா, நான் வந்து ஐ எம் பிரெட்டி, எனக்கு வந்து ஐ எம் நல்ல புத்திசாலி, நான் எதை பண்ணணும்னு நினைச்சோமோ அதை பண்ணிட்டேன். ஸோ அந்த ரகசியம்ங்கிறத இதை உடைக்கிறதுக்கு நான் வந்தேன். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, ரகசிய துர்கசிய அப்படின்னா ரகசியமே ஒரு கோட்டை போல. அந்த ரகசிய துர்கசிய வேதனையன, எப்படி ஒரு கோட்டையை உடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமோ, உடைச்சுட்டா என்ன ஒரு சந்தோஷமோ, அது போல ராஜாவினுடைய ரகசியம் என்கின்ற கோட்டையினுடைய பிளப்பதினால் பரிதுஷ்டா சந்தோஷமடைந்த நிபுணிகா நிர்ஜகாம, நிபுணிகாவானவள் அங்கேருந்து கிளம்பி போலாம். சரியா? கிளம்பி போயிட்டு என்ன பண்ணா அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே.